துர்கா வா. வா. அம்மா தாயே, அம்மா போட்டிருக்கிற குழந்தை தேவிய என்னால பக்கத்துல இருந்து பார்க்க முடியாத சூழ்நிலையில இருக்கேன். தேவி சின்ன குழந்தை, அந்த உடம்புல நீ இறங்கிருக்கியே, உன்னோட உக்கிரத்தை அந்த பிஞ்சு உடம்பால தாங்க முடியாது. நீ மனசு இறங்கி அந்த பிஞ்சு உடம்புல இருந்து இறங்கிடுமா. உன் மனச குளிர வைக்கிறதுக்கு நான் அங்க பிரதட்சணம் பண்றேன், பூச்சட்டி எடுக்கிறேன். இப்பவே நான் என் வேண்டுதல உன் சன்னதியில நிறைவேற்றி வைக்கிறேன். குழந்தை நல்லபடியா குணமாக அருள் செய்தாயே. அம்மா, கொடிமரத்துல இருந்து அம்மனை நல்லா வேண்டிக்கிட்டு அங்க பிரதட்சணம் தொடங்குங்க அம்மா. சரிங்க. வா துர்கா. வா இங்க. அம்மா, ஒரு வேண்டுதெல்லாம் நல்லபடியா முடிச்சிட்டீங்க. இந்த பூச்சட்டியை ஏந்தி கோயில 3 சுத்து சுத்தி வந்துருங்கம்மா. அதுக்கப்புறம் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி நான் தீர்த்தம் கொடுக்குறேன். இத போட்டுக்கங்க. மாமா கலிதாயி கொடுங்க. சுத்தி வந்துருங்கம்மா. தேவிமா, தண்ணி குடி. மாரியம்மா, துர்காம்மா. மாரியம்மா, துர்காம்மா. மாரியம்மா. அம்மன் சன்னதிக்கு வாங்கம்மா, பூஜை பண்ணிடலாம். வா துர்கா. இந்தாங்கம்மா, இந்த தீர்த்தத்தை கொண்டு போய் குழந்தைக்கு கொடுங்க. குழந்தை நல்லபடியா குணமாயிருமா. சரிங்கய்யா. அம்மா, இந்த வேப்பிலையை எடுத்துட்டு போயிட்டு குழந்தைக்கு விசிறி விட்டு பக்கத்திலேயே வைங்க. எல்லாத்தையும் இந்த ஆத்தா பார்த்துப்பா.
குழந்தைக்கு எப்படியாவது சரியாகணும். நீதான் தாயை பாத்துக்கணும். அம்மா, உனக்கு அப்புறம்தான் துர்காவுக்கு கல்யாணம் பண்ணணும். ஆனா அதுக்கான அவசியம் ஏற்பட்டுருச்சு. அதனாலதான் இந்த அவசர ஏற்பாடு. என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. உனக்கே நல்லா தெரியும். துர்கா அந்த எதிர் வீட்டு குழந்தை தேவி மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு. ம், அந்த குழந்தைக்கு ஒண்ணுனா துர்கா துடிச்சு போறதும், குழந்தை பார்க்க முடியலன்னா தவிச்சு போறதும் நம்ம பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். சரிம்மா. அதுக்கும் இந்த கல்யாண ஏற்பாடுக்கும் என்னம்மா சம்பந்தம் இருக்கு? இருக்கு குந்தவை. குழந்தை தேவிக்காக துர்கா சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. துர்காவை சூர்யாவுக்கு 2ஆம் தரமா கட்டி கொடுக்க எனக்கு விருப்பம் இல்ல. துர்கா ஏன் வயித்துல பிறக்கலனாலும் அவளும் என் பொண்ணுதானே. ஒருவேளை நான் சூர்யா துர்கா கல்யாணத்துக்கு சம்மதிச்சேனா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? இதே இவ வயித்துல பிறந்த பொண்ணா இருந்திருந்தா இப்படி 2ஆம் தரமா கட்டி கொடுத்திருப்பாளான்னு கேட்க மாட்டாங்க.